சத்தியம் தொலைக்காட்சி. இந்த ஏவியை பார்த்த பிறகு உங்கள் எல்லாருக்கும் இந்த விருதுக்குரியவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு அழகான தொடர்ச்சி கவனிச்சிங்களா? நம்ம இது 3வது விருது வழங்குகிறோம். இந்த கலை விழாவிலே, இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே 3வது விருதை நாம் வழங்குகிறோம். முதல்ல நோயுற்றவர்களுக்கு, இனி வாழ முடியாது என்று நம்பிக்கையற்றிருக்கிறவர்கள் ஒருவருக்கான விருது. 2வது இறந்து போனாலும் சரி உடல்நலக்குறைவிற்கு பயன்படுகிற ஒரு கார் டிரைவர் கணேசன் சார். இப்பொழுது இனி வருகிற மக்கள் ஆயுள் அதிகமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதற்கும் ஒரு விருது இருக்கிற வகையில் இன்றைக்கு கலைமணி குழுவினர் அவர்களுக்கு ஆச்சி மசாலா பத்மசிங் ஐசக் அவர்களும் சத்தியம் டிவியினுடைய MD ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களும் இப்பொழுது விருது வழங்குவார்கள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தன்னார்வ ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆங்காங்கே விதைகளை தூவி டெல்டா பகுதி முழுக்க பல்வேறு குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இவ்வளவு மழை பெய்வதற்கு கூட இவர்கள் தான் காரணமோ என்னவோ தெரியவில்லை. மிக சிறப்பான இந்த பணியை செய்திருக்கிறார்கள். நாம் கரவொலி எழுப்பி அவர்கள் அத்தனை பேரையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற சத்தியம் தொலைக்காட்சியில் மேடையேற்றி எங்களை கௌரவித்த சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றியினை முதல் தெரிவித்துக் கொள்கிறோம். மரம் நடுவது மிக எளிதான காரியம், மரம் வளர்ப்பது தான் சிரமமான காரியம். அந்த மரம் வளர்க்கும் பணியினை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் எங்களை இந்த விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் காலநிலை மாற்றம் ஒரு பெரிய அச்சுறுத்தலை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காடழித்தல் மூலமாக பல்வேறு வகையான காலநிலை மாற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 6 வினாடிக்கும் ஒரு கால்பந்தாட்ட மைதானம் அளவிற்கு காடுகள் அழிக்கப்படுகிறது என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. காட்டு தீ மூலமாகவும், நகரமயமாக்கல் மூலமாகவும், மேய்ச்சல் நிலங்கள் மூலமாகவும் காடழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உலகளாகவே நாடுகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நாங்கள் சிறு துரும்பை மட்டும் எடுத்து போட்டிருக்கின்றோம். அனைவரும் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டை காப்பாற்றவும் காட்டை காப்பாற்றவும் நல்ல தலைமுறைகள் உருவாக வேண்டும் என்று இறைவனிடத்தில் ஜெபித்து இவர்களை நாம் வாழ்த்தி வழி அனுப்புவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யூஎஸ்ஏலேருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தான். எப்போ என்ன ஊரெல்லாம் மரம் வச்சுக்கிட்டே போகிறீங்க, அங்கே மழை பயங்கரமாக பெய்யுது, கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்குது அது. இவங்களோடு சேர்ந்தால் நாமக்கல் மாவட்டத்தில் சத்தியம் தொலைக்காட்சியும் இவங்களும் இணைஞ்சு பண்ணல தான் சத்திய வனம்னு சொல்லி பெயர் வச்சு 22,000 மரங்கள் வச்சு ஒரு மினி காடு, மியாவக்கி காடை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை பராமரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களோட இணைந்து செய்வோம் அப்படிங்கிறத உறுதி சொல்கிறோம். மோகன் அண்ணன் உங்களை பற்றி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் தூத்துக்குடி போகணுமா, அங்கே மரம் வைக்கிறதுக்கு உங்களோட இணைஞ்சு அவங்க செயல்படுறாங்களா, அதனால் அதையும் மனசில் வச்சு செயல்படுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு எங்கேயாவது மரம் நடணும்னா இவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.